ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம் மிஸ்வர்ஸ். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டிஎன்பிசிக்கும் டிஎன்எஸ்ஆபிக்கும் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கும் அதேமாதிரி டிஎன்எஸ்ஆர்பியில் எஸ்ஐஎன்பிசிக்கும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா 100 days 200 units அப்படின்னு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எத்தனாவது டெஸ்ட் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா 18வது டெஸ்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க டெஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் கொடுக்குறேன், போய் ஜாயின் பண்ணி எல்லா டெஸ்ட் அட்டன் பண்ணிங்க. ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த லெசன்ஸ் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா 8th ஜியோகிராஃபியில் பாறை மற்றும் மண் அப்படின்ற லெசனும், அதே 8th ஜியோகிராஃபியில் வானிலை மற்றும் காலநிலை அப்படின்ற லெசனும் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம எப்பயும் போல் ஒவ்வொரு கொஸ்டின் சொல்லுவோம், அதுக்கான ஆன்சர் எழுதி வச்சுட்டு எவ்வளோ கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கிளைமேட் என்ற சொல் கிளைமா என்ற டேஷ் மொழியில் இருந்து பெறப்பட்டதாகும். எப்படின்னு பாருங்கள், கிளைமேட் என்ற சொல் கிளைமா என்ற டேஷ் மொழியிலிருந்து பெறப்பட்டது ஆகும் அப்படின்றதான் கேள்வி. ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது தான் பார்த்திங்கன்னா இந்த கிளைமா. கிளைமானா என்னென்னு பார்த்திங்கன்னா சாய்வு கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்க்ளினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாய்வு கோணம், கிளைமானா சாய்வு கோணம், இன்க்ளினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கங்க. அடுத்த கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க, அது சரியாக தவறா அப்படின்றதான் கேள்வி. வெப்பநிலை என்பது ஃபாரன்ஹீட் அளவு மூலம் அளவிற்கப்படுகிறது. எப்படின்னு பாருங்கள், வெப்பநிலை என்பது பார்த்திங்கன்னா ஃபாரன்ஹீட் அளவு மூலம் அளக்கப்படுகிறது அப்படின்றதான் கேள்வி. ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று சரி. இந்த டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா இந்த ஃபாரன்ஹீட் அப்படின்ற அளவு மூலம் வந்து அளக்கப்படுகிறது. ஃபாரன்ஹீட்டு அதேமாதிரி செல்சியஸ் சொல்லுவாங்க, அதேமாதிரி கெல்வின், இந்த இதெல்லாம் மூலம் பார்த்திங்கன்னா அளக்குறாங்க. நோட் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், மூன்றாவது கொஸ்டின், புவி எத்தனை வெப்பமண்டலங்களாக பிரிக்கப்படுகிறது. எப்படின்னு பாருங்கள், புவி பார்த்திங்கன்னா எத்தனை வெப்பமண்டலங்களாக பிரிக்கப்படுகிறது அதான் கேள்வி. ஆன்சர் பார்த்தோம்னா 3 வெப்பமண்டலங்களாக பிரிக்கப்படுகிறது. என்னென்னு பாருங்கள், 3 வெப்பமண்டலம் இந்த பூமி பிரிக்கப்படுகிறது. என்னென்னு பார்த்தோம்னா வெப்பமண்டலம், மித வெப்பமண்டலம், குளிர் மண்டலம். எப்படின்னு பாருங்கள், வெப்பமண்டலம், மித வெப்பமண்டலம், குளிர் மண்டலம். இதில் பார்த்திங்கன்னா இந்தியா பார்த்திங்கன்னா பாதி வெப்பமண்டலத்திலையும் பாதி மித வெப்பமண்டலத்திலையும் இருக்கும். எப்படின்னு பாருங்கள், இந்தியா பார்த்திங்கன்னா பாதி வெப்பமண்டலத்திலையும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா மீதி பாதி பார்த்திங்கன்னா மித வெப்பமண்டலத்திலையும் இருக்கும். நோட் பண்ணிக்கிங்க. அந்த மேப் பார்த்திங்கன்னா தெளிவாக தெரியும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 4th கொஸ்டின், கடல் மட்டத்தில் உள்ள நிலையான காற்றழுத்தத்தின் அளவு டேஷ் ஆகும். எப்படின்னு பாருங்கள், கடல் மட்டத்தில் இருக்கும் நிலையான காற்றழுத்தத்தின் அளவு டேஷ் ஆகும் அப்படின்றதான் கேள்வி. 4th கொஸ்டின் ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 1013.25 மில்லிமீட்டர், மில்லிபார், 1013.25 மில்லிபார். நோட் பண்ணிக்கிங்க. கடல் மட்டத்தில் உள்ள நிலையான காற்றோட அழுத்தத்தோட அளவு என்னன்னு பார்த்திங்கன்னா 113.25 மில்லிபார். நோட் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 5வது கொஸ்டின், ஒரு கூற்று கொடுத்தாங்க, அது சரியாக தவறான்றதான் கேள்வி. மிக உயரமான இடங்களில் காற்றில் அழுத்தம் மிகவும் குறைவாக இருக்கும். எப்படின்னு பாருங்கள், மிக உயரமான இடத்துல பார்த்திங்கன்னா காற்றோட அழுத்தம் பார்த்திங்கன்னா மிகவும் குறைவாக இருக்கும் அப்படின்றதான் கேள்வி. ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று சரி. எப்படின்னு பார்த்திங்கன்னா ஹைட்டான பிளேஸில் பார்த்திங்கன்னா காற்றோட அழுத்தம் பார்த்திங்கன்னா மிக குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்ட் தான். அடுத்த கொஸ்டின், 6வது கொஸ்டின், இதுவரை பதிவான குறைந்தபட்ச வெப்பநிலை -89.20 செல்சியஸ் எப்போது பதிவாகியது. எப்படின்னு பாருங்கள், இதுவரை பதிவான குறைந்தபட்ச வெப்பநிலை பார்த்திங்கன்னா மைனஸில் போகுது. எப்படின்னு பாருங்கள், -89.20 செல்சியஸ் எப்போது பதிவாகியது அப்படின்றதான் கேள்வி. 6வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 1983 ஜூலை 21, 1983 தான் இந்த பதிவாகியிருக்கு. எங்கேன்னு பார்த்திங்கன்னா அண்டார்டிகாவில் சோவியத் ஓஸ்டாக். எப்படின்னு பாருங்கள், அண்டார்டிகாவில் சோவியத் ஓஸ்டாக் அப்படின்ற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பதிவு பார்த்திங்கன்னா ஆயிருக்கு -89.20 செல்சியஸ். நோட் பண்ணிங்க. ஓகே, 7வது கொஸ்டின், பியோபோட் அளவை எப்படின்னு பாருங்கள், பியோபோட் அளவை என்ற கருவி எப்போது உருவாக்கப்பட்டது. எப்படின்னு பாருங்கள், பியோபோட் அளவை என்ற கருவி பார்த்திங்கன்னா எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்றதான் கேள்வி. ஆன்சர் பார்த்தோம்னா 7க்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 1908 தான் பார்த்திங்கன்னா இந்த கருவி பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, உருவாக்கப்பட்டிருக்கு. பியோபோட் அளவை
அளவை கருவி அப்படின்னா எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்திங்கன்னா காற்றின் வேகத்தை பார்த்திங்கன்னா அளக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. காற்றின் வேகத்தை அளக்கும் கருவியின் பேர் பார்த்திங்கன்னா பியர்ஃபோர்ட் அளவை. நோட் பண்ணிங்க. ஓகே, 8வது கொஸ்டின். புவியின் வளிமண்டலம் எப்படின்னு பாருங்கள். புவியின் வளிமண்டலம் டேஷ் நைட்ரஜன் மற்றும் டேஷ் ஆக்சிஜன் அளவை கொண்டுள்ளது. எப்படின்னு பாருங்கள். புவியின் வளிமண்டலம் பார்த்திங்கன்னா டேஷ் நைட்ரஜன் அளவை மற்றும் எத்தனை ஆக்சிஜன் அளவை கொண்டுள்ளது அப்படின்றதான் கேள்வி. ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 78% பார்த்திங்கன்னா நைட்ரஜனும் மற்றும் 21% பார்த்திங்கன்னா ஆக்சிஜனை கொண்டுள்ளது. நோட் பண்ணிங்க. 78னா நைட்ரஜன், 21னா ஆக்சிஜன். மீதி இருக்க 1% பார்த்திங்கன்னா மற்ற மினரல்ஸ் பார்த்திங்கன்னா மற்ற ஏரில் இருக்க மற்ற பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கும். நோட் பண்ணிங்க. ஓகே, 9வது கொஸ்டின். இக்னியஸ் என்ற சொல்லின் பொருள் என்ன எப்படின்னு பாருங்கள். இக்னியஸ் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்றதான் கேள்வி. ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா தீ. இக்னியஸ் அப்படின்னா தீன்னு அர்த்தம். நோட் பண்ணிங்க. இக்னியஸ் என்ற சொல்லின் பொருள் பார்த்திங்கன்னா தீ. ஓகே, 10வது கொஸ்டின். உலகின் மிக பழமையான படிவு பாறைகள் டேஸில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எப்படி பாருங்க. உலகின் மிக பழமையான படிவு பாறைகள் டேஸில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்றதான் கேள்வி. ஓகே, 10வது ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்திங்கன்னா கிரீன்லாந்து தான் பார்த்திங்கன்னா இந்த படிவு பாறைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது இத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுன்னு பார்த்திங்கன்னா 3.9 பில்லியன் ஆண்டுகள். 3.9 பில்லியன் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. நோட் பண்ணிங்க. 3.9 பில்லியன் வருஷம். ஓகே, 11வது கொஸ்டின். உலக மண் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக மண் தினம் பார்த்திங்கன்னா எப்போது கொண்டாடப்படுகிறது? 11வது கொஸ்டின். ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் தினம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 5 தான் பார்த்திங்கன்னா உலக மண் தினம் கொண்டாடப்படுகிறது. நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, 12வது கொஸ்டின். பாறையியல் என்ற சொல் என்ன மொழியிலிருந்து பெறப்பட்டது ஆகும்? பாறையியல் என்ற சொல் பார்த்திங்கன்னா என்ன மொழியிலிருந்து பெறப்பட்டது ஆகும் அப்படின்றதான் கேள்வி. ஆன்சர் பார்த்தலாம் ஆன்சர் பார்த்திங்கன்னா 12வதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ. இந்த கிரேக்க மொழியிலிருந்து தான் பார்த்திங்கன்னா இந்த சொல் பார்த்திங்கன்னா பெறப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன சொல்லுவாங்க? பெட்ராலஜி. இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? பெட்ராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பாறையியல் அப்படின்றதுக்கான ஆங்கில சொல் என்ன பார்த்திங்கன்னா பெட்ராலஜி. ஓகே, பார்த்துக்குங்க. 13வது கொஸ்டின். மவுண்ட் வெசூவியஸ் எப்படி பாருங்கள். மவுண்ட் வெசூவியஸ் என்ற எரிமலை எந்த நாட்டில் அமைந்துள்ளது? மவுண்ட் வெசூவியஸ் என்ற எரிமலை பார்த்திங்கன்னா எந்த நாட்டில் அமைந்துள்ளது? 13 நோட் பண்ணிக்கங்க. ஓகே, ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா இட்டாலி தான் பார்த்திங்கன்னா இந்த மவுண்ட் வெசூவியஸ் அப்படின்ற எரிமலை பார்த்திங்கன்னா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மவுண்ட் ஸ்ட்ராம்போலி அப்படின்னு பாருங்கள். மவுண்ட் ஸ்ட்ராம்போலி, மவுண்ட் எட்னா இந்த மாதிரி எரிமலைகளும் இந்த எரிமலைகளும் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இத்தாலி தான் இருக்குது. நோட் பண்ணிக்கங்க. 14வது கொஸ்டின். உப்பு படர் பாறைகள் என்று அழைக்கப்படும் பாறை எது? உப்பு படர் பாறை என்று அழைக்கப்படும் பாறை எது அப்படின்றதான் கேள்வி. ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்திங்கன்னா ரசாயன படிவு பாறை தான் பார்த்திங்கன்னா உப்பு படர் பாறை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. நோட் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். 15வது கொஸ்டின். பருத்தி பயிர் எந்த மண்ணில் நன்கு வளரக்கூடியது? எப்படின்னு பாருங்கள். பருத்தி பயிர் பார்த்திங்கன்னா எந்த மண்ணில் நன்கு வளரக்கூடியது அப்படின்றதான் கேள்வி. ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்திங்கன்னா கரிசல் மண். நோட் பண்ணிங்க. கரிசல் மண் தான் பார்த்திங்கன்னா இந்த பருத்தி பயிர் பார்த்திங்கன்னா நன்கு வளரக்கூடியதாக இருக்குது. ஓகே, இந்த கரிசல மண் பார்த்திங்கன்னா நம்ம பருத்தி மண் அப்படின்னு சொல்லுவோம். பருத்தி மண் அப்படின்னு சொல்லுவோம். நோட் பண்ணிங்க. பருத்தி மண். ஓகே, நம்ம இதுவரையும் பார்த்திங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா 15 கேள்விகள் பார்த்துருப்போம். மொத்தம் பார்த்திங்கன்னா 15 கேள்விகள் பார்த்துருப்போம். அதில் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதேமாதிரி எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ரிப்ளை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொடுப்போம். ஓகே, அடுத்த கொஸ்டின். அடுத்து நம்ம என்ன டெஸ்ட் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா டெஸ்ட் 19 எக்கனாமிக்ஸில் 10th எக்கனாமிக்ஸில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்ற லெசனும் 10th எக்கனாமிக்ஸில் தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள் அப்படின்ற லெசனும் பார்க்க போகிறோம். ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம டிஎன்பிசி டிஎன்எஸ்எஸ்பி ப்ரிப்பேர் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.